ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sesha sayinee வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு கேரட், பீன்ஸ், அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பன்னீரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், மராத்தி மொக்கு, அன்னாசி பூ, கல்பாசி, அப்புறம் பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன். நான் மொத்தமாக வச்சுருந்தேன், உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பன்னீரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க. நான் ஸ்கொயர் க்யூப்ஸாக குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பானாவில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதும் நான் இந்த பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்போது நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அந்த பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி கூட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், அது கூட சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் சில பேர் ரொம்ப லைட் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் ஓகேன்னு அவங்களுக்கு தோணும். நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லாவே முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகுது. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் பிரிஞ்சி ரைஸ் ரெசிபி கூட போட்டிருந்தோம். பார்க்காதவங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லெவலில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்குது. முறு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அதே எண்ணெயில் இந்த நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்க போகிறேன். நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் எடுத்துருக்கேன், எல்லா பொருளுமே எடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதிகமாக எடுத்துக்கோங்க, கம்மியாக செய்கிறதா இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வீட்லேயே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. அது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா கேஸ்லேயே குக் ஆகட்டும். இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். நான் இதுக்கு வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் பன்னீரை க்யூபாக அரிஞ்சேன். கேரட்டையும் பீன்ஸையும் குட்டி குட்டி பீசஸாக அரிஞ்சிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். ஈஸியாக வேற வெந்துடும். நம்ம பிரிஞ்சி ரைஸ்க்குனா பெருசாக நீட்டாக நம்ம போடுவோம். பட் இதுக்கு நம்ம குட்டி குட்டியாக க்யூபாக போடணும். அப்போ தான் அது ஈஸியாக வேகும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் 2 மிளகா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நார்மலாக கிளறி விடுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு. எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ப சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம சால்ட் உப்பு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா அது ஃப்ரைட் ரைஸ் கரெக்டாக வராது, உதிரியாக வராது. நான் ரொம்ப தண்ணி பண்ணுறமே இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தெளித்து விட்டுருக்கேன். நீங்கள் நிறையலாம் சேர்த்தாதீங்க, சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போ பாருங்கள், செம்மையாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படியே ப்ரௌனிஷான கலருக்கு.
இப்போது வந்து நான் இந்த ஸ்டேஜில் பன்னீரை இதில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம ரைஸை கடைசியாக தான் சேர்ப்போம். இப்போ நான் பன்னீரை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து அந்த பன்னீர் கிறிஸ்பாக, ரைஸ்லாம் சாஃப்டாக, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையும் இப்போ நான் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். நான் இதில் வந்து நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன். சில பேர் அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, பட் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் மிளகுத்தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து அந்த காரம் தெரியும், இன்னொரு இடத்துல தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் உதிரியாக வர மாதிரி அரிசியை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு இருக்கிற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு உதிரியாக தேவைப்படும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம பாயில் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து குழன்னு ஆகாத மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கடைசியாக கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக வந்து புதினாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் புதினா சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஸ்மெல்லே வந்து ரொம்பவே அப்பிடைசிங்காக இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுடைய டேஸ்டான பெப்பர் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு தயிர் பச்சடியோடு வந்து வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சாஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.